ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு சேவிங் டிப்ஸில் நான் சொல்லியிருந்த பேப்பர் கோல்டுனா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோலாம் இந்த வீடியோவில் கோல்டு பாண்டுனா என்ன, அது வந்து எங்கே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற முழு தகவலையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் வீடியோஸை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இந்த பேப்பர் கோல்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது பேப்பர் கோல்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், சாவரின் கோல்டு பாண்டு. இது ஒரு பாண்டு. இது வந்து நான் வந்து ஒன் டைம் மட்டும்தான் வந்து இதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ இந்த பேப்பர் கோல்டு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து தங்கத்தை இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோல்டை வந்து ஒன்று நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஜுவல்லரியாக வந்து வாங்குவோம் இல்லைங்களா. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. அதையே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து காயினாக வாங்குவோம். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்டி வந்து கொடுப்போம், அப்புறம் வேஸ்டேஜ் கொடுப்போம். இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த பேப்பர் கோல்டு தான், அதாவது சாவரின் கோல்டு பாண்டு தான். இந்த கோல்டு பாண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எங்கே அவைலபிளாக இருக்கும், எப்போ அவைலபிளாக இருக்கும்னா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு இதிலெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டை வந்து 1 கிராம்லேருந்து சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம வந்து கட்டக்கூடிய பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமாக வரவு வைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்டாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் பாண்டு. இதில் பார்த்திங்கன்னா இதில் தெரியும் சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு இல்லைங்களா. இதில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை சேவ் பண்ணுறோமோ அதற்கான தங்கம் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து பணமாக என்ன பண்ணிடுவாங்கன்னா சேவ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டு காயினோ இந்த மாதிரி ஜுவல்லரியோ வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பாண்டை வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாங்கி வைக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 22 கேரட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சேல் பண்ணுது. இது வந்து வருஷத்துக்கு 4 முறை வந்து நம்மளுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக இந்த கோல்டு பாண்டு வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இல்லை. பட் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. பட் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு அஃபீஷியலாக எந்த மெசேஜும் நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் திரும்பவும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஃபியூச்சரில் தான் நம்மளுக்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 22 கேரட் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க, 24 கேரட் தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா 1 கிராமில் இருந்து 4 கிலோ வரைக்கும் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி இதெல்லாம் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து சேஃபாக வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாண்டாக கிடைக்கும் பொழுது இந்த பாண்டை வந்து நம்ம பத்திரமா வச்சுருந்தா போதும். இதை வந்து நீங்கள் ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 8 இயர்ஸ் வந்து லாக்கிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பர் இது வந்து எப்போ வந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 23, 24 இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 23, 24 இந்த வருஷத்தில் நான் வாங்கியிருக்கேன். அது எப்போ மெச்சூர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பர் 2031. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து இந்த பாண்டுக்கான அமௌண்ட்டை தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இப்போ நான் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 5,923 ரூபா, அதாவது 1 கிராம் வந்து 5,923 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து 2.5% வந்து அதில் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வருஷம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் பணம் வருஷம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட்டோட இந்த 2.5%க்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு 8 வருஷம் கழிச்சு நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து மட்டும் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்குன்னா 8 வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து 24 கேரட் மட்டும் தான் கிடைக்குது. இந்த பாண்டை வச்சு அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா, இதை வச்சு இப்போ இந்த காயினோ இல்லை வந்து நகையோ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டு லோன் கிடைக்குமே, இதில் வந்து நம்மளுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாண்டை வச்சுக்கிட்டும் பேங்க்கில் வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் போய் கேட்கல. கண்டிப்பாக கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் வந்து இந்த பாண்டை வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா
லோன் வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரே ஒரு டைம் தான் எனக்கு ஆப்ஷன் இருந்துச்சு, அப்போ வாங்கினேன். இதில் மிகப்பெரிய ட்ராபேக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்ச தடவை நினச்ச நேரத்தில் இதை வாங்க முடியாது. கவர்மெண்ட் எப்போ வந்து இந்த கோல்டு பாண்டை வந்து சேல் பண்ணுதோ அப்போ மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். அப்போ நம்ம கையில் பணம் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் இந்த ஆப்ஷன் வந்து எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் எப்போவுமே பணம் வச்சுருக்காங்க, இந்த ஆப்ஷன் வரும்பொழுது இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் வந்து பேப்பர் கோல்டு, சாவரின் கோல்டு பாண்டு அப்படின்னு சொல்கிறது. இதில் நம்மளுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா 2 விஷயம். வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளால் எடுத்துக்க முடியுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது. அந்த அமௌண்ட் நம்மளுக்கு சேவ் ஆகும். கூடுதலாக 2.5% நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு கூடுதலான விஷயம். அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி காயினோ ஜுவல்லோ வாங்கி நம்ம சேவ் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கிறனால நம்ம வந்து சேஃப்டி பண்ணி வைக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒன்றா இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோல்டு பாண்டு பற்றின ஒரு தகவல். இது இல்லாமல் இன்னும் சில கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த கோல்டு பாண்டு வந்து ஆர்பிஐ வந்து அடுத்தது எப்போவாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல சிஸ்டம் தான். ஆனால் வந்து அதை வந்து கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து பண்ணுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. பட்டு அப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த சாவரின் கோல்டு பாண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். வாய்ப்பு கிடைக்கிறவங்க பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.